ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா மல்லி புதினா துவையல் அரைக்க போகிறோம்ப்பா. பாருங்க, மல்லி புதினா துவையல். நான் ஆல்ரெடி மிளகை வறுத்து வச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது மிளகா பார்த்திங்கன்னா எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டிருக்கிறப்பா. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா புளி நான் சுடுதண்ணில் ஊற வச்சிட்டேன் ஆல்ரெடி. இந்த மல்லி புதினாவுக்கு தேவையான புளி எனக்கு எவ்வளோ தேவையோ புளிப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ புளிப்பு நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்களா எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்களான்னு தெரியாது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நான் சுடுதண்ணில் ஊற வச்சுக்கிட்டேன். தவி அரைக்கும் போது தண்ணியோடவே அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இந்த சதியோடவே அரைச்சிக்கலாம், ஒன்றாகாது. ஆனால் இந்த புளியங்கொட்டை அந்த புளிய நார் இதெல்லாம் இல்லாமல் பொறுக்கிடுங்க. பொறுக்கிட்டு வெறும் புளி சதையை மட்டும் போடுங்க. போட்டு அப்படியே சதையோடு போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான்ப்பா. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த வடச்சட்டில் நம்ம தவையை மட்டும் தனியாக வதக்கிக்கலாம். தவை வணக்கத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. தண்ணியோடு இருக்கா? நான் தெரியாமல் ஒரு சொட்டு தண்ணி இருந்தது தெரியாமல் ஊற்றிட்டேன்ப்பா. அதனால் தான் ரொம்ப இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த தவை ஃபுல்லாக எண்ணெயிலே வணங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தவையை போட்டுக்கலாம்ப்பா. புதினா மல்லி கலந்து காம்புலாம் பார்த்திங்கன்னா எலசு ரொம்ப இளங்கரியாக தான் இருந்தது மல்லித்தழை. அதனால் காம்பு ஃபுல்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன் புதுசாக. இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. நல்லா வணங்கிடுச்சு பாருங்கப்பா. இதுக்கு மேலே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி தாளித்து விடலாம், என்ன போட்டு தாளிக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்கப்பா, தாளித்து விடுறத பார்க்கலாம். தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் 2-3 நாளைக்கு வச்சுருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தே எண்ணெய் ஊற்றிக்கணும். நாங்கள் இங்கே கொஞ்சம் ஆள் கொஞ்சம் அப்படி கொடுத்துருவோம். அதனால் தவை வணங்கிறதுக்கு மட்டும் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். தாளிப்புக்கு கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இதுவே அதிகம்தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த எண்ணெயிலே சுண்டுற மாதிரி பார்த்தோம்னா இன்னும் 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் அப்பப்போக்கு ஒரு டைம் எடுத்து சூடு பண்ணிக்கணும் லைட்டாக. நீங்கள் 3 நாளைக்கு 4 நாளைக்கு நான்லாம் 1 வாரம் கூட வச்சுருந்துருக்கேன். டெய்லி லைட்டாக சூடு பண்ணிக்குவேன். அதேமாரி தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா வெறும் கடுகு தான் போடணும். 4 நாளைக்கு 5 நாளைக்கு வச்சுருக்கிற மாதிரினா வெறும் கடுகு தான் போடணும். இந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த ஜீரகம் இதெல்லாம் கலந்து போடக்கூடாது.
கடுகு போட்டுக்கலாம்ப்பா. அரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அம்மா மிக்சின்றதால சரியாக மையில் கொஞ்சம் லைட்டாக இன்னும் பொறப்பொறப்பு இருக்குது. நீங்கள் பார்த்து நைஸாக நல்லா அரைச்சிக்கோங்க. இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறது என்னென்னா எண்ணெய் தான். எண்ணெய், காரம் நல்லா போட்டுக்கோங்க. ஏன்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். இதில் நான் வந்து உப்பு போடலப்பா. அரைக்கும்போது நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அரைக்கும்போது போடலை. சரி, வீடியோ காட்டணுன்றக்காக போடணும் இல்லையா, அதனால் இது அரைக்கும்போது போடல. நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். கீரை வணக்கும் போது போட்டுக்கலாம், இல்லை அரைக்கும்போது போட்டுக்கலாம். இது மாதிரி அழைச்சி தாளித்து விட்டதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். நான் ஏன்னாக்கா இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம பதமாக கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டு கிளறி விட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா அதிகமாக போயிடுச்சா வம்பா போயிடும் நிறையா போட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு பார்த்துக்கலாம். சாப்பாடு சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு வரும். நான் புளி, காரம் எல்லாமே சேர்த்தே தான் போட்டிருக்கேன். அதுமாரி பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு கூட சைடிஷாக வச்சுக்கிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. பழைய சாப்பாடே வேணான்றவங்க கூட சாப்பிடுவாங்க. இது நல்லா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தான் மெயின் அதிகமாக வேணும். ஐயோ, நான் அரைச்சது நல்லதாக போச்சு. கரண்ட் ஆஃப். பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துட்டுருக்கு. அரிசி சாப்பாடு எப்பயுமே ஒட்டுக்காக வச்சுருவேன். அரிசியும் தண்ணி சாப்பாடுங்கிற அரிசியும் தண்ணியும் ஒட்டுக்காக வச்சு வேக வைக்கணும். இன்னும் கொஞ்சம் தானே, சும்மா ஒரு கிளாஸ் தான். இப்போ மத்தியானத்துக்கு நைட்டுக்கு மட்டும்தான். காலையில் பழைய சாதம் இருந்தது சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான்ப்பா. நல்லா கிளறிட்டு இப்போ வந்து உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம். அது வந்து உப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் சாப்பாடு மெயினாக வந்து சாப்பாட்டில் தான் நிறைய போட்டு சாப்பிடுவேன். அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கலாம். ரொம்ப கக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்து அளவாக போட்டுக்கலாம். வேணுன்னா கூட சாப்பிடும்போது கூட சாப்பாட்டில் கூட போட்டுக்கலாம். எனக்கு போதும்ப்பா உப்பு. நீங்களும் அதுமாரி உப்பு இதெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு காரம் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு பாருங்கள். நான் அத்தனை மிளகா வச்சு அரைச்சியுமோ காரம் கம்மியாக இருக்குது. சரிப்பா, அவ்வளோதான். சூப்பரான மல்லி புதினா சட்னி ரெடி. அப்புறம் என்னோடய வீடியோலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிப்பா. உண்மையாகவே உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வளரவே முடியாது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதை எப்படி மனசார நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட பழகிட்டு இருக்கேன். அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. உங்களெலாம் வந்து வாழ்த்துறதுக்கு எனக்கு வந்து வார்த்தையே இல்லை. வணங்குறேன் உங்களை, அப்படி தான் சொல்லலாம். அவ்வளோ சப்போர்ட் எனக்கு. நீங்கள் உங்களை நான் வாழ்த்துறதை விட வணங்குறது தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. இன்னும் அதை விட பெஸ்ட்டானது எதோ ஒன்றா கண்டிப்பாக நான் அதையும் செய்வேன். வணங்குறதை விட இன்னும் பெஸ்ட்டானது எதோன்னா அதையும் கண்டிப்பாக செய்வேன். இப்போதைக்கு நான் உங்களை மனமார வணங்குறேன். சரிப்பா, பாய். இந்த இதில் வந்து நான் தண்ணிலாம் ஊற்றலை. அரைக்கும்போது வந்து அந்த புளி இருக்குது பார்த்திங்களா, அந்த புளி தண்ணியோடு அப்படியே ஊற்றிட்டேன்.
அப்புறம் கொஞ்சம் தண்ணி பற்றின தண்ணி ஊற்றிட்டு, ஆனால் மிக்சிலாம் கழுவி விட்டு ஊற்றலை. மிக்சி கழுவி விட்டு ஊற்றினோம்னா கொஞ்சம் இன்னும் காரம் கொஞ்சம் கம்மியாக போயிடும் அப்படின்றதால அரைச்சதை அப்படியே ஊற்றிட்டேன். தண்ணிலாம் மிக்சி கழுவி விட்டு தண்ணிலாம் ஊற்றலைப்பா. தண்ணி ஊற்றினோம்னா இதுமாரி கெட்டியாக வராது. நம்ம வெண்ணெய் தாளிக்கும் போது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்து ஊற்றினா இன்னும் 4-5 நாளைக்கு வச்சுருக்க மாரி நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேப்பா, பாய்.